Yamas. அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். போன செஷன்ல நம்ம இந்த 8 limbs ஆஃப் யோகால முதல் அங்கமான இந்த யமாஸ் பத்தி நான் சொல்லியிருந்தேன். யமாஸ் அப்படிங்கிறது என்னன்னா அடிப்படை ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது தான். ஸோ இதை பத்தி கொஞ்சம் ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். யமாஸ்னா என்ன அப்படிங்கிறத பத்தி. ஸோ யமாஸ் அப்படிங்கிறது நம்ம மற்றவங்க கிட்ட எப்படி பழகிறது அப்படிங்கிறத பத்தி நமக்கு சொல்லி கொடுக்குது. அதனாலதான் அது அது வந்து அடிப்படை அடிப்படை ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது. இங்க பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல இந்த ரூட்டுக்கு தான் எமாஸ் அப்படின்னு காட்டியிருக்காங்க. இந்த மரத்தோட ரூட்டை தான் எமாஸ் அப்படிங்கிறாங்க. இது வந்து பதாஞ்சலி யோக சூத்ரால இருந்து பதாஞ்சலினால எழுதப்பட்டது இது. இதுல வந்து 5 விஷயங்கள் நம்ம வந்து கத்துக்கிட்டோம். ஒன்று, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அகிம்சா, நான் வயலன்ஸ் அப்படிங்கிறது. நான் வயலன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா வன்முறை இல்லாம இருக்கிறது. இப்போ ஒருத்தவங்களை அடிக்கிறது அப்படிங்கிறது தேவையில்லை. பிசிக்கலா பாத்தீங்கன்னா நம்ம பிறரை வந்து நோகடிக்க கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய வார்த்தைகளுமே வந்து நல்ல அன்பான வார்த்தைகளா இருக்கும். அதுலயுமே வன்முறை இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஹேட்ஃபுல்லான தாட்ஸ், பிறரை பத்தின வன்முறையான எண்ணங்கள் நம்ம மனதுல இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து நம்மளை பத்தியும் மற்றவங்களை பத்தியும் குறை சொல்லாம இருக்கிறது. ஸோ இது இது எல்லாமே வன்முறையில அடங்குது. ஸோ இந்த வன்முறை இல்லாம இருக்கிறது தான் அஹிம்சா அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதனால நம்ம எப்பவுமே பேசும் பொழுது அன்பா பேசணும். கோபமா இருந்தீங்கன்னா கூட கைண்டா பேசுங்க அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது வந்து சத்யா, சத்தியம்ங்கிறது அதாவது ட்ரூத்ஃபுல்னஸ், உண்மையா உண்மையா இருக்கிறது. உங்களுக்கும் நீங்க வந்து உண்மையா இருக்கணும், மற்றவங்களுக்கும் நீங்க வந்து உண்மையா இருக்கணும். உங்களுடைய எண்ணம், சொல், செயல் மூணுத்துலயுமே அந்த உண்மை இருக்கணும். நம்ம சில பேர் சொல்லுவாங்க, அவங்க வந்து பேச்சுல ஒரு சுத்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய எண்ணத்திலையும் வந்து சுத்தம் இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல் மூணுத்துலயுமே உண்மை இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உங்களை பத்தி சும்மா பெருமையா பொய் சொல்லிக்கிறது, இல்லாட்டி மத்தவங்கள பத்தி பொய் சொல்றது, அதே மாதிரி பொய்யான ஒரு ப்ராமிஸ் பண்றது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கும் நீங்க உண்மையா இருக்கணும், மத்தவங்களுக்கும் நீங்க உண்மையா இருக்கணும். அதுதான் வந்து இந்த சத்தியம் அப்படிங்கிறது. மூணாவது வந்து அஷ்டேயான்னு பார்த்தோம். அதாவது நான் ஸ்டீலிங், திருடக்கூடாது. ஸோ ஏன் நம்ம திருடக்கூடாது? திருடுனா கெடுதல் நமக்கு தான். இந்த திருடல் அப்படிங்கிற திருடுறதுன்னு வரும்பொழுது என்னன்னா மத்தவங்களை ஏமாத்தாம இருக்கிறது. இன்னொன்னு வந்து மத்தவங்களுடைய பொருள் மீது நம்ம ஆசைப்பட்டு அதை எப்படியாவது தவறான முறையில அதை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுமே இது திருடுறதுல வருது. ஸோ இன்னொன்னு, அடுத்தவங்களுடைய நேரம், அடுத்தவங்களுடைய ஆற்றல் சக்தியை கூட நம்ம வீணடிக்க கூடாது. தேவையில்லாம மத்தவங்களோட நேரத்தை வீணடிக்கிறதுமே திருடுறதுல வருது. ஸோ இதெல்லாம் நம்ம செய்யாம இருக்கிறதுக்கு தான் வந்து நான் ஸ்டீலிங் சொல்றாங்க, அஷ்டேயா அப்படிங்கிறது. இன்னும் நாலாவது வந்து பிரம்மச்சரியா. இது வந்து என்னன்னா நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயுமே ஆற்றல் சக்தி இருக்கு. அந்த ஆற்றல் சக்தியை நீங்க சரியான முறையில பயன்படுத்துறது. அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற எனர்ஜி நமக்குள்ள இருக்கு இல்லையா? ஃபெமினைன் எனர்ஜி இருக்கு, மேஸ்குலைன் எனர்ஜி. இந்த ரெண்டு எனர்ஜியுமே பேலன்ஸ்டா நீங்க வந்து எப்படி யூஸ் பண்றீங்கங்கிறது. தேவையில்லாத விஷயங்களுக்கு அது நீங்க செலவு பண்ணக்கூடாது. அதாவது இப்போ சில பேர் போன்ல அதிக நேரம் இருக்கிறது, அதெல்லாமே உங்களுடைய ஆற்றல் சக்தியை நீங்க வீணடிக்கிறதுன்னு தான். அதே மாதிரி ரொம்ப நேரம் கோவமா இருக்கிறது, இது எல்லாமே அதே மாதிரி எண்ணங்கள் மூலியமா ஆற்றல் சக்தியை வீணடிக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணாம இருக்கிறது தான் இந்த பிரம்மச்சரியா அப்படிங்கிறது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியை சரியான முறையில நீங்க பயன்படுத்துறது தான் பிரம்மச்சரியாங்கிறது. அபரிக்கிரகாங்கிறது நான் பொசசிவ்னஸ், அதாவது பற்றோட இருக்கிறது. மக்களோட ஒரு பற்றோட, உங்களுக்கு பிடிச்சமான ஒருத்தவங்களோட ரொம்ப பற்றோட இருக்கிறது. அதே மாதிரி பொருள் மீது பற்றுன்னு வந்துட்டுனா உங்களுக்குள்ள பயம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? கடந்த காலத்தை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறது. இது எல்லாமே வந்து பற்றுதல்ல வருது. ஸோ இந்த பற்றுதல் இல்லாம இருக்கிறது தான் நம்ம வந்து அபரிக்கிரகா அப்படிங்கிறோம். ஸோ இந்த 5 விஷயமே இந்த யமாஸ்ல போன செஷன்ல நம்ம பார்த்தாச்சு. இப்போ இன்னைக்கு வந்து நியமாஸ் பத்தி பார்க்க போறோம். நியமாஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம நம்ம கிட்ட எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நியமாஸ் அப்படிங்கிறது. இதுல பாத்தீங்கன்னா பர்சனல் அப்சர்வன்ஸ் அப்படிங்கிறாங்க, செல்ஃப் டிசிப்ளின். ஸோ நம்ம யமாஸ்ல பார்த்தது மத்தவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது. நியமாசுங்கிறது வந்து நம்ம கிட்ட எப்படி உங்களுடைய
எண்ணங்கள், உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய செயல் இது எல்லாத்தையுமே வந்து நீங்க கவனிக்கிறது. நீங்க எப்படி பேசுறீங்க, எப்படி யோசிக்கிறீங்க, உங்க உணர்வு எப்படி இருக்கு, அதெல்லாம் நீங்களே வந்து கவனிக்கிறது இல்லையா? அந்த கவனிக்கிறது தான் இந்த நியமாசுங்கிறது நமக்கு சொல்லி கொடுக்குது. ஸோ ஹவு டு டேக் கேர் ஆஃப் அவர் செல்ஃப் இன்டர்னலி, நம்மளை நாம எப்படி பாதுகாத்துக்கிறது, எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க போறது இந்த நியமாஸ் அப்படிங்கிறது. இதுதான் வந்து ஆம், ரெண்டாவது அங்கம். இந்த 8 லிம்ஸ்ல வந்து ரெண்டாவதா இருக்கிறது வந்து இந்த நியமாஸ். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. இதுல வந்து 5 பார்ட்ஸ் இருக்கு. அந்த 5 பார்ட்ஸ்ல வந்து முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சௌச்சா, அதாவது கிளென்லினஸ்ங்கிறது, பியூரிட்டி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பியூரிட்டி, அந்த கிளென்லினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தூய்மைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல வந்து 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து வெளிப்புற தூய்மை. வெளிப்புற தூய்மைன்னு பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம சுற்றுப்புற சூழல் இருக்கு, அதே மாதிரி நம்மளுடைய ஆடை இருக்கு, நம்மளுடைய உடல், நம்ம உடலை வந்து தூய்மையா வச்சுக்கணுங்கிறது. அதுக்கப்புறம் நம்ம சுத்தி இருக்கிற, நம்ம வீட்டுல இருக்கோம் இல்லையா, நம்ம வீடுமே நல்லா தூய்மையா வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் இந்த வெளிப்புற தூய்மையும் இதுல வந்து இருக்கு. தூய்மை அப்படின்னு வந்துட்டா உள் தூய்மை, வெளிப்புற தூய்மை ரெண்டுமே இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய உள்புற தூய்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள்ல வந்து நீங்க தூய்மையா வச்சுக்கிறது. அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இல்லாம பிறரை பத்தி வந்து நெகட்டிவா சிந்திக்காம இருக்கிறது. ஸோ அது மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி நம்ம உணர்வு நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்குள்ள வந்து ஒரு கோபமோ பொறாமையோ இதெல்லாம் இல்லாம இருக்கிறது. ஸோ வெறுப்புணர்ச்சி, இந்த உணர்வு நிலையிலையுமே நம்ம தூய்மையா இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த தூய்மை அப்படிங்கிறது வந்து உள்ளேயும் இருக்கு வெளியும் இருக்கு. இது ரெண்டுத்தையுமே கரெக்டா நம்ம செய்யும் பொழுது நாம வந்து இந்த சௌச்சா அப்படிங்கிறத ஃபாலோ பண்றோம்னு அர்த்தம். ஸோ இது வந்து நியமாஸ் நமக்கு முதல் விஷயமா கத்து கொடுக்குது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சந்தோஷா. சந்தோஷா அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நம்ம பொதுவா சந்தோஷம்னா என்ன சொல்லுவோம், அந்த மன நிறைவு, ஃபுல்ஃபில்மெண்ட். நம்ம நிறைவா ஃபீல் பண்ணணும்னா நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து என்னன்னா நம்ம கிட்ட வந்து என்ன இருக்கோ அத நன்றி உணர்வோட இருக்கிறது. என்னெல்லாம் நம்ம எப்பவுமே பொதுவா பாத்தீங்கன்னா மத்தவங்களோட வந்து கம்பேர் பண்ணுவோம். ஸோ கம்பேர் பண்ணிட்டு அவங்க வந்து நல்லா இருக்காங்க, நம்ம வந்து இப்படி இருக்கோம், அவங்கள விட கம்மியா இருக்கோம், அவங்க ஒரு வீடு வாங்கினாங்கன்னா அவங்கள விட நம்ம 4 வீடு வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ நம்மள வந்து பிறரோட ஒப்பிட்டு பார்க்காம இருக்கிறது. ஸோ அது அப்படி ஒப்பிட்டு பார்த்தோம்னாவே நமக்குள்ள வந்து துக்கம்ங்கிறது வந்துடும். ஏன்னா அந்த கஷ்டம் நம்ம அந்த மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷம்ங்கிறது உங்களை விட்டு போயிடும். அதனால உண்மையான அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது என்னன்னா உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குங்கிறத பாருங்க. அந்த இருக்கிற விஷயத்துக்கு நன்றி உணர்வோட இருங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதனால இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. சந்தோஷம் என்றால் திருப்தி, பிறருடன் ஒப்பிடாமல் இருப்பதற்காக நன்றி உணர்வோடு இருக்கிறது. அதுதான். இப்போ டே டு டே லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அதுக்காக நீங்க வந்து நன்றி உணர்வோட இருக்கலாம். எத்தனையோ பேருக்கு குடும்பம் கூட இல்லாம இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த், உங்களோட ஆரோக்கியம் வந்து என்ன நிலைமையில இருக்கோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்காக நீங்க நன்றி உணர்வோட இருக்கிறது. இந்த அளவுக்கு வந்து என்னுடைய உடல் எனக்காக உழைக்குது, அதுக்காக நான் வந்து சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு உணவு அப்படிங்கிறது கிடைக்குது, உங்களுக்குன்னு ஒரு வீடுங்கிறது இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து எத்தனையோ விஷயங்கள் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இருக்கும் பொழுது நம்ம இல்லாத விஷயத்த பார்த்துட்டு பிறரோட ஒப்பிட்டு பேசுறது இதெல்லாம் இல்லாம இருக்கிறது தான் இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு கண்டென்ட்டா இருக்கிறது தான் அப்படிங்கிறாங்க. இத நம்ம கிட்ட என்ன இல்லையோ அதை நம்ம வந்து பார்க்க கூடாதுங்கிறாங்க. ஸோ மூணாவது வந்து தபஸ். தபஸுங்கிறது வந்து செல்ஃப் டிசிப்ளின், அதாவது ஒழுக்கம். எந்த ஒரு வேலை நீங்க செஞ்சாலுமே அதை தொடர்ச்சியா செய்யறது, இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது. ஒரு தியானம் அப்படிங்கறத நீங்க செஞ்சா கூட அந்த தியானத்தை வந்து தினமும் செய்யறது, உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி செய்யறது கிடையாது. சரி, நான் இன்னைக்கு எனக்கு நேரம் இருக்கு, இன்னைக்கு நான் தியானம் பண்றேன், இன்னைக்கு நேரம் இருக்கு நான் யோகா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இதுல வந்து இந்த தப்பஸ் அப்படிங்கிறது என்னன்னா தினமுமே செய்யறது, அதுதான் அந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த ஆன்மீக வளர்ச்சி, உங்களுக்கு வந்து நீங்க உள்ள நல்ல ஒரு வளர்ச்சி அடைவீங்கிறது. உங்களுக்கு வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும், கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால இதுல வந்து நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கும்போது செய்யறத விட கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது தான் முக்கியங்கிறாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு சூழல்ல என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சு அந்த ரைட் ஆக்ஷன் செய்யறது கூட
தபஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா யோகா செய்கிறோம். ஸோ யோகா செய்யறது கூட நமக்கு வந்து சில சமயம் ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கும். ஸோ அந்த சோம்பேறித்தனம் பட்டுட்டு யோகா பண்ணாம இருக்கக்கூடாது. அப்பவும் நம்ம வந்து அங்க ஒரு எஃபர்ட் போட்டு செய்யறோம்ல, இன்னைக்கு எனக்கு முடியல விட்டுறலாம் அப்படிங்கிறது இல்லாம அந்த கஷ்டமான சூழல்ல கூட நீங்க ஒழுக்கமா இருக்கிறது, டிசிப்ளினா கடைபிடிக்கிறது தான் இந்த தபஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்படி உங்களை வந்து நீங்க புஷ் பண்ணிட்டு செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது இருந்துட்டே இருக்கணும். எவ்ரிடே அதே மாதிரி டெய்லியுமே நம்ம காலையில நேரத்துல எந்திரிக்கிறது. இப்போ நமக்கு கோபமா இருந்தா கூட அந்த கோபத்தை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது, இந்த மாதிரி நல்ல பழக்கங்கள் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த நல்ல பழக்கங்கள்ல வந்து டெய்லியுமே நம்ம எப்படி செய்யறதுங்கிறது தான் இந்த தபஸ் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குது. இது வந்து மூன்றாவது அங்கமா இருக்கு. அடுத்தது நாலாவது வந்து சுவாத்தியாயா. சுவாத்தியாயாங்கிறது நமக்கு தெரியும், புக் ரீடிங். ஸோ அந்த புக் ரீடிங்னா கூட நம்ம எப்படின்னா நம்ம அந்த புத்தகங்கள்ல படிச்சு புரிஞ்சுக்கிறது மூலியமா நம்ம அறிவொளியை அடைய முடியும் அப்படிங்கிறாங்க. புக் ரீடிங் மூலியமா கூட நம்மளால என்லைட்மெண்ட் ஸ்டேட்டை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் உணர்வுகளை நீங்க கவனிக்கிறது, நிறைய ஆன்மீக புத்தகங்களை வந்து நீங்க படிக்கிறது, நீங்க செஞ்ச தவறுல இருந்து நீங்க கத்துக்கிறது. ஸோ நம்ம ஏதாவது தவறு செஞ்சிட்டோம்னா கூட நம்ம வந்து தவறு செஞ்சிட்டோம் அப்படிங்கிறத ஏத்துக்கிறது. ஸோ அது நான் செய்யல அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. நம்ம என்னெல்லாம் தவறு செஞ்சிருக்கோங்கிறது நமக்கே தெரியும். அந்த ஏத்துக்கிற இது நம்மகிட்ட இருக்கணும். ஸோ இதுதான் உங்களை வந்து நீங்க எப்படி வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கிறதுலையுமே இந்த சுவாத்தியாயா அப்படிங்கிறது இருக்கு. இன்னொன்று நிறைய நீங்க வந்து உங்களுக்குள்ளேயே சில கேள்விகளை கேட்டுக்கிறது. ஸோ இப்போ ஒரு ஒரு சூழ்நிலைக்கு நீங்க வந்து ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணேன், ஏன் எனக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படிங்கிற அந்த செல்ஃப் என்கொயரி, செல்ஃப் ஸ்டடி அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, அதான் உங்களை பத்தியே நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறது இந்த சுவாத்தியாயால வருது. அதே மாதிரி என்னெல்லாம் தவறு செஞ்சீங்களோ அந்த தவறுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் நம்ம வந்து பகவத்கீதா, உபனிஷாத் இதெல்லாம் வந்து நமக்கு இந்த மாதிரி புத்தகங்கள்ல படிக்கிறது மூலியமா நாம எப்படி இருக்கோம், நாம யாரு அப்படிங்கறத வந்து நிறையவே தெரிஞ்சுக்க முடியும். ரமண மகரிஷியே வந்து நான் யார் அப்படிங்கிற அந்த கேள்வியில இருந்து தான் அவர் அந்த என்லைட்மெண்ட் அப்படிங்கறதுலயே அடைஞ்சிருக்காரு. ஏன் இதெல்லாம் எனக்கு நடக்குது, எனக்குள்ள என்ன ஆகுது, ஏன் இந்த மாதிரி உணர்வுகள்லாம் வருது, ஏன் வந்து எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது, ஒரு சூழ்நிலைக்கு ஏன் என்னால அமைதியா இருக்க முடியல, பிறருடைய பேச்சு என்னை ஏன் பாதிக்குது, இப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து உங்க மனதுக்குள்ள எழும்பிட்டே இருக்கும். ஸோ அந்த கேள்விகளுக்கான விடை உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு. ஸோ இதை தான் வந்து அந்த செல்ஃப் ஸ்டடி சுவாத்தியாயா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து ஈஸ்வர பிரணிதானா, இதுதான் வந்து கடைசியானது. ஸோ ஈஸ்வர பிரணிதானா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரண்டர். இந்த சரண்டர் பத்தி நான் பவர் ஆஃப் நவ்ல கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா சரண்டர் பத்தி நிறைய பேருக்கு வந்து ஒரு தவறான புரிதல் இருக்கு. சரண்டர் அப்படின்னா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்ம ஒண்ணுமே செய்யாம அப்படியே விட்டுறது தான் சரண்டர் அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை வந்து அந்த ஒரு பிரச்சனைக்கு இருக்குன்னா அந்த அந்த இடத்துல உங்களுக்கு என்ன செய்யணும், அதுக்கான ஆக்ஷன் என்ன, ரைட் ஆக்ஷன் அங்க நம்ம என்ன செய்யணுங்கிறது தெரிஞ்சு அதை செய்யறது தான் சரண்டர் அப்படிங்கிறது. அதுக்குன்னு நம்ம வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு அடிபட்டா கூட ஸோ ஓகே நம்ம அப்படியே விட்டுறலாம், அப்படியே சரண்டர் ஆயிடலாம், டிவைன் கிட்ட நம்ம வந்து கடவுள் கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படிங்கிறது கிடையாது. அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செய்யணும். உங்க கண்ணு முன்னாடி ஒரு குழந்தை வந்து ஆபத்துல இருக்கு, அதை உங்களால காப்பாற்ற முடியுங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஸோ அந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும், இந்த ரைட்டியஸ் ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய போய் காப்பாத்துறது. ஸோ அதுக்காக தான் நீங்க அந்த இடத்துலயே இருக்கிறீங்க, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த அந்த ஆக்ஷனை நீங்க எடுக்கிறது தான் அங்க சரண்டர் அப்படிங்கிறது. சும்மா ஒண்ணுமே செய்யாம இப்போ அந்த குழந்தை பரவாயில்ல செத்தா செத்து போட்டோம், இப்போ நீங்க ஹெல்ப் பண்ணலன்னா அந்த குழந்தை வந்து உயிர் போயிடும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது சரி பரவாயில்ல உயிர் போட்டும் அப்படிங்கிறது தான் சரண்டர் கிடையாது. ஒண்ணுமே பண்ணாம நான் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் எல்லாத்தையும் அப்படிங்கிறது சரண்டர் கிடையாது. ஸோ இந்த சரண்டர் அப்படிங்கிறது என்னன்னா எதை நீங்க சரண்டர் ஆக்குறீங்கன்னா உங்களுடைய ஈகோவை நீங்க வந்து சரண்டர் பண்றீங்க. ஸோ அதை தான் இங்க செய்யணுமே தவிர்த்து அதுக்காக நம்ம ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. சரண்டர் அப்படிங்கிறது வந்து உண்மையான, அதாவது பாசிட்டிவான ஆக்ஷன், நேர்மறையான செயலை நீங்க அந்த சூழ்நிலையில செய்யறது தான் சரண்டர் அப்படிங்கிறது. ஸோ நம்ம எதிர்ப்பு இல்லாம செய்யறது தான் அந்த சரண்டர் அப்படிங்கிறாங்க. இது என்னன்னா நீங்க வந்து
ஐ ட்ரஸ்ட் த டிவைன் பிளான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கடவுளுடைய திட்டத்தை நம்புறது. எல்லாமே கடவுள் ஒரு செயலை நடத்துறாரு. ஸோ அதை நான் நம்புறேன், அந்த நம்பிக்கையோட நான் ஒரு ஆக்ஷனை எடுக்கிறேன் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸை பிலீவ் பண்றது. யூனிவர்ஸ் மேல நம்பிக்கை வச்சு நீங்க ஒரு செயலை செய்யறது அந்த உண்மையான சரண்டர் அப்படிங்கிறது. ஸோ எப்பவுமே நம்ம ஒரு உதவி செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த உதவிக்கு ஏதாவது நமக்கு ரிட்டர்ன், அவங்க நம்ம இன்னைக்கு இதை செய்றோம், ஸோ பதிலுக்கு அவங்க ஏதாவது நமக்கு செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து ஒரு உதவியை செய்யாம நீங்க அதுக்கான பலனை யூனிவர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறீங்க. அவ்வளவுதான். நீங்க உங்ககிட்ட யாராவது பணம் இல்லை, ஆனா உங்ககிட்ட செய்யக்கூடிய நிலைமையில நீங்க இருக்கீங்கும் போது அந்த உதவியை நீங்க செய்யலாம், செய்யாம இருக்க தேவையில்ல, செய்யலாம். ஆனா அதுக்கான பிரதிபலனை நீங்க எதிர்பார்க்க கூடாது. ரிட்டர்ன் இது எப்படி வரும், நமக்கு இதனால என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன் இல்லாம செய்யறது தான் இந்த ஈஸ்வர பிரணிதானா அப்படிங்கிறது. ஸோ இதை தான் நியமாஸ் நமக்கு இந்த விஷயத்த கத்து கொடுக்குது. ஸோ ஷார்ட்டா சொல்ல போனா இது என்னன்னா, நம்ம நம்மளுடைய உடல், மனம், எண்ணம், நம்மளுடைய பிஹேவியர்ஸ், இது எல்லாமே நம்மளுடைய ஆட்டிடியூட், இது எல்லாத்தையும் நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது. நம்ம எண்ணத்தையுமே நாம தான் பாதுகாத்துக்க முடியும். ஒரு எண்ணத்தை நீங்க தான் செலக்ட் பண்றீங்க. இன்னைக்கு நாள் பூரா நான் கவலைப்படுறதா இல்ல சந்தோஷமா இருக்கிறதாங்கிறத நீங்க தான் செலக்ட் பண்றீங்க. ஸோ இந்த நியமாஸ் அப்படிங்கிறது என்ன நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்னா, நம்மளுடைய உடல், நம்மளுடைய மனம், நம்மளுடைய உணர்வு, இது எல்லாத்தையுமே எப்படி சமநிலையில வச்சுக்கிறது, நம்ம ஆன்மாவோட எப்படி அலைன் ஆகி இருக்கிறது, ஆன்மாவோட இணைஞ்சு நம்ம ஒரு விஷயத்தை எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான். அதாவது நம்ம யமாஸ் என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, நம்ம எப்படி மற்றவங்களோட வாழ்றது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குது யமாஸ். நியமாஸ் என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, நாம எப்படி நம்ம கூட வாழ்றது அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க கற்றுக் கொடுக்குது. ஸோ நியமங்கள் என்பது நம்மை நாமே எப்படி கவனித்துக் கொள்கிறோம் என்பதை கற்றுக் கொடுக்கும் தனிப்பட்ட ஒழுக்க விதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் இந்த இந்த நியமாஸ்ல இருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த 5 பார்ட்ஸையும் நான் இங்க சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்ததையும் நம்ம அடுத்தடுத்த செஷன்ல பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். இதோட நம்ம இங்க நிறுத்திக்கலாம். தேங்க்யூ ஆல்.